Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. நம்ம மைசூர்லாம் போனோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு புதுசா இருக்கும். எங்க ஃபுட் எல்லாம் நல்லா கிடைக்கும். எங்க வந்து சம் டைம்ல நிறைய காசு கொடுத்து சுமாரான ஹோட்டல்ல சாப்பிட்டுருவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஓகே, நான் வந்துட்டு எப்போவுமே வெளியில போனா குழந்தைங்கள வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் கேரிங்கா ஃபுட் எல்லாமே கொடுப்பேன். அந்த வகையில் மைசூர் போனப்போ நாங்கள் எங்கெங்கெல்லாம் சாப்பிட்டோம், எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் வந்துட்டு தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து உடுப்பி ஹோட்டல் இருந்தது. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா வெஜிடேரியன் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு மைசூர் மசால் வடை ஃபேமஸாக இருக்கும் இல்லையா, அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நல்லா ஒரு அடை எப்படி சொல்கிறது, அடை மாதிரி டேஸ்ட்டில் கொஞ்சம் முருகெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து உளுந்து வடை, இட்லி இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸுக்கு வந்து 2 சப்பாத்தி, அப்பளம், கூட்டு பொரியல், ரசம், லிமிட்டெடு ரைஸ் கொடுத்துருந்தாங்க, அன்லிமிட்டெடு கிடையாது. ஓகே, 2 இட்லி, ஒரு உளுந்து வடை, ஒரு மசால் வடை வாங்கியிருந்தோம். அப்புறம் பரோட்டா வாங்கியிருந்தோம். ஓகே, மீல்ஸ் எல்லாம் ஓகே தான். சாம்பாரில் வெள்ளரி பிஞ்சு போட்டு வச்சுருந்தாங்க, வெள்ளரிக்காய் போட்டு. எங்களுக்கு கொஞ்சம் சுகராக இருக்க மாதிரி டேஸ்ட்டு செட் ஆகலை. ஓகே, ஒரு ரவா கேசரி, ஒயிட் ரவா கேசரி கொடுத்துருந்தாங்க. பரோட்டா டேஸ்ட் ஓகே தான். மசால் வடை ஓகே, உளுந்து வடையுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இட்லி ஓகே தான். சாம்பார் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகராக இருந்ததுனால டேஸ்ட் நமக்கு செட் ஆகலை, நம்ம ஊர் சாம்பார் மாதிரி இல்லை. ஓகே, எனிவே ஓகே தான், நீட்டிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. இட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி 28 rupees வருது. உடுப்பி ஹோட்டலில் வந்து வெஜ் மீல்ஸ் வந்து 120 ரூபா வருது. பரோட்டா ஒன்று வந்து 40 ரூபா. ஓகே, வடை எல்லாமே வந்து 20 rupees வந்தது. ட்ரெயின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே ரேட் தான் அந்த மைசூர் மசால் வடையெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. எனிவே டேஸ்ட் வந்து எல்லாமே ஓகே தான். பரோட்டாவுக்கு வந்துட்டு ஒரு குருமா மாதிரியும் கோகோனட் அதாவது தேங்காய் சட்னி ரெண்டும் கொடுத்துருந்தாங்க. மீல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சாம்பார் செட் ஆகலை எங்களுக்கு, பட் ஓகே தான். லிமிட்டெட் ரைஸ் மீல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சு, செம்ம மழை. சரி, ஓகே, ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். அப்போ சரவணபவன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. நாங்கள் வந்தது புரட்டாசி மந்த்ன்றதுனால வெஜிடேரியன் ஹோட்டலாகவே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், அதாவது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினோம், 2 வாங்கியிருந்தோம். அப்புறம் வெஜ் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் மைசூருக்கே ஸ்பெஷலான மைசூர் மசால் தோசை வாங்கியிருந்தோம். இதெல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் மசால் தோசை வந்து 90 ரூபா வருது, நூடுல்ஸ் வந்து 90 ரூபா வருது. ஃப்ரைட் ரைஸ் வந்து 120 வந்தது. குழந்தைங்க அதில் கொஞ்சம் சாஸ்லாம் போட்டு நூடுல்ஸ் இதெல்லாம் நல்லா அவங்களுக்கு பிடிச்சதாக வாங்கி கொடுக்கவும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. செம மழையா, இதெல்லாம் நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருந்தது. ஓகே, இந்த சரவண பவன்லேயும் எல்லாமே ஓகே தான். மசால் தோசை எல்லாம் ஓகே தான். மசால் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க, 90 ரூபா வருது மசால் தோசை, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த ஹோட்டலில் எல்லாமே ஓகே தான். மைசூரை பொறுத்தளவு நான் வந்து இங்கே ஃபுட் ரிவ்யூ பண்ணப்போ தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தானே, அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது, ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங், எஸ்டர்டே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டிஃபன் வந்து எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மைசூர் ரெஃப்ரெஷ்மெண்ட் ரெஸ்டாரண்ட் இருந்தது. நாங்கள் வந்து எங்கே தங்கியிருந்தோம்னா குயின் கம்ஃபோர்ட், ஆல்ரெடி ரூம் ரிவ்யூ பண்ணியிருப்பேன், நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மைசூர் விலாகில் செக் பண்ணி பாருங்கள். நல்ல சேஃபான ரூம்லாம் வேணும்னா எங்கே தங்கலான்னு நான் போட்டிருந்தேன். அது குயின் கம்ஃபோர்ட் வந்து ஓகே. ஓகே, அங்கேருந்து அந்த மைசூர் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மார்னிங் வந்துட்டு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா இட்லி கேட்டோம். பட்டு இட்லி வந்து நாங்கள் கொஞ்சம் டைம் 9 o'clock மேலே ஆகிடுச்சு நாங்கள் ரெடி ஆகிட்டு வர. ஸோ அதனால் இட்லி வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு மட்டும் 1 plate இட்லி ஆர்டர் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்து பட்டர் மசால் தோசை, மைசூர் பட்டர் மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
ஒரு பேக்கில் வந்து பட்டர் கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு 2 இட்லி, ஒரு உளுந்து வடை ஆர்டர் பண்ணியிருந்தேன். கூடவே கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. உடுப்பி ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருந்தது. அப்புறம் ஒரு டீ சாப்பிட்டோம். டீ வந்து ₹20 வருது. இங்கேயுமே வந்து இட்லி ஒரு பீஸ் வந்து ₹28 வருது. மசால் தோசை ₹90 வருது ஒன்று. அது அப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வடை வந்து ₹28 வருது. டீ ₹28 அது மாதிரி. ஓகே, அதை முடிச்சுட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மதியம் வந்து லஞ்சுக்கு வந்தோம். ஹோட்டல் எல்லாமே செம்ம ஃபுல்லு. நாங்கள் வேறு வெஜிடேரியன் புரட்டாசி விரதத்தில் இருந்ததுனால பக்கத்தில் எல்லாமே நான்வெஜ் ஹோட்டலாக இருந்தது. சரி, வெஜ் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஜூக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா ஹோட்டல்னு இருந்தது. அங்கே போனோம். மீல்ஸ் வந்து ஒன்று ₹88 ₹80 சொன்னாங்க. அது வந்துட்டு லிமிட்டெடு தான் அங்கேயும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேசரி, கூட்டு, ரசம், 2 சப்பாத்தி, மீல்ஸ் இது மாதிரி ரைஸ் வச்சாங்க மீல்ஸுக்கு. ஓகே, ஒரு சாப்பாடு வந்து இங்கே ₹80 வந்தது. மீல்ஸுக்கு வந்து சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பூசணிக்காய் கூட்டு மாதிரி வச்சாங்க. அப்புறம் பீட்ரூட் பொரியல் வச்சாங்க. அதே கூட்டு தான் சப்பாத்திக்கும். இங்கே வந்து எல்லாமே டேஸ்ட் வந்து சுமாராக தான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. வெஜ்ஜுன்னு நாங்கள் குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியல, டயர்டாயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். அப்பளம் மாதிரி பொரிச்சு வச்சாங்க மீல்ஸுக்கு. டேஸ்ட் வந்து இங்கே சுமாராக தான் இருந்தது. மீல்ஸ் வந்து ₹88 வந்தது. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம் எல்லாம் ஒரு பெரிய பக்கெட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கீரை சாம்பார் மாதிரி கொஞ்சம் கீரையெல்லாம் போட்டு இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. இவ்வளோ சாம்பார் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே எல்லாம் இருந்தது. சரி, ஓகே, எங்கேயும் ஒரு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேயும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு அக்வாரியம் ஆப்போசிட்லேயே இருக்குது. நான் சொல்கிறது இது அக்வாரியம் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஹோட்டல். கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இந்த ஹோட்டலுக்கு வந்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு, இந்த டீ வந்து உடுப்பி ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். அக்வாரியம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு உடுப்பி ஹோட்டலில் ஒரு டீ சாப்பிட்டேன். டீ வந்து இங்கே எல்லாமே ஓகே தான், நல்லா இருக்குது. ₹28 வருது ஒரு டீ. ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து 4 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அப்போ எங்கெங்கே நாங்கள் சாப்பிட்டோம் அதை தான் உங்களுக்கு அப்படியே ரிவ்யூவாக நான் வீடியோ ஷூட் பண்ணி இப்போ போட்டுட்ருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்க ஹோட்டல் எல்லாமே சாப்பிட்டுட்டோம், ஆப்போசிட்டில் உள்ளது. இப்போ கொஞ்சம் தள்ளி வந்து எப்படி இருக்குது ஹோட்டலில் சாப்பாடுன்னு பார்த்தோம். அப்போ வந்து ஆனந்த பவன் இருந்தது. ஓகே, இங்கே உள்ளே வந்ததுமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்தது எல்லாமே. ஓகே, பாருங்கள், ஆனந்த பவனோட மெனு கார்டு எல்லாமே என்னென்ன மெனு இருக்குது அப்படின்னு இதில் இருக்குது. உங்களுக்காக அப்படியே அது ஒரு வியூ எடுத்திருக்கேன். ஓகே, இங்கே வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணும்னு கேட்டோம். அவங்க வந்து சோளா பூரி வாங்கிட்டாங்க. அது வந்து நார்மல் பூரி தான். அவங்க வந்து மைதாவில் செஞ்சுருந்ததுனால சோளா பூரி மாதிரி டேஸ்ட்டில் நல்லா இருந்தது. ஆனால் அவங்க எடுக்கிறப்ப பூரி தான் 2 செட்டு பூரி, 1 செட்டு பூரி அப்படி தான் எடுத்துடுறாங்க. பட் நம்மளுக்கு வர்றது டேபிளில் வந்துட்டு கோதுமையில் செஞ்ச பூரி இல்லை, மைதா பூரி. ஸோ சோளா பூரி அது. இது வந்து செட் தோசை. கொஞ்சம் கேரட் அப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு செம்ம சாஃப்டாக இருந்தது. அதுக்கு வந்துட்டு சாம்பார், கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி கொடுத்துருந்தாங்க. அந்த செட் தோசை வந்து வேறு லெவலில் இருந்தது. 2 தோசை கொடுத்தாங்க, செம்ம சாஃப்டாக இருந்தது. அடுத்து பூரியுமே வந்து நல்லா செம்மையாக இருந்தது. நல்லா மொறுமொறுப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் பூரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் ரைஸ், வெரைட்டி ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு மசால் தோசை, மைசூர் மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஓகே தான், டேஸ்ட் வைஸ் ஓகே தான். டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம், இது எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, வெரைட்டி ரைஸ் வந்து ₹120 வந்துருந்தது. அதுக்கு ஆனியன் ரைத்தா கொடுத்துருந்தாங்க. பூரி வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. பட் நமக்கு வந்து அந்த சாம்பாரில் தொட்டு சாப்பிட்றப்ப எனக்கு கொஞ்சம் சுகராக இருக்க மாதிரி இருந்தது. பட்டு பூரி ஓகே, சூப்பர் தான். மார்னிங் வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. சூடாக டீ சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மைசூர் வந்தீங்கன்னா நான் சொன்ன ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடித்திருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நாங்கள் வெக்கேஷனுக்கு வெளியில் வந்தோம்னா அந்த இடங்களில் வந்து என்னென்ன நம்ம சப்ஸ்கிரைபருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேஃபாக இந்த இடத்துக்கு வந்தால் எங்கே தங்குறது, ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு எங்கே கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் எங்கே பண்ணலாம், இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் பண்ணுவேன். என்னுடைய சேனலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மைசூர் விலாக் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க மைசூர் விலாகில் போய் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் தசரா ஃபெஸ்டிவல் ஃப்ளவர் ஷோக்கு போய் சுற்றி பார்த்துட்டோம். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி. ஓகே, நாங்கள் ரிட்டன் ஊருக்கு வர்றதுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சி. அந்த டைமிங்கில் எங்கே சாப்பிட்றது, ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அங்கேருந்த கேன்டீனில் தான் அப்புறம் ஒரு மைசூர் மசால் தோசையும் தக்காளி சாதமும் வாங்கினோம். 90 ரூபாய் மசால் தோசையும் ஒரு 100க்குள்ளே தான் அந்த டொமேட்டோ ரைஸ் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கார சட்னி கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.